இப்போ நான் பண்ணி வச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, சாமை அரிசி யூஸ் பண்ணிட்டு, கறிவேப்பிலை யூஸ் பண்ணிட்டு, ஒரு மிக்ஸட் ரைஸ் சாதம், கலவை சாதம் மாதிரி. இதில நான் வந்து கால்சியம் சத்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்காக மக்கானா சேர்த்துருக்கேன். புரோட்டீனுக்காக வந்து வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். எப்போதும் நம்ம ரைஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ரைஸுக்கு பதிலா சாமை அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். அக்கம்பனிமெண்ட் பார்த்தீங்கன்னா, இதோட நான் குடுத்துருக்கிறது வந்து ஒரு தயிர் பச்சடி. அதில எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கேன். கேரட்டு, கேபேஜு, கேப்சிகம் அது எல்லாத்தையும் சேர்த்து, உப்பு சேர்த்து ஒரு ஃப்ரெஷ் கர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம குடுக்குறப்போ, இந்த வந்து மக்கானா வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு சைடில் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவா கேஷ்யூஸ் வச்சுருக்கேன். வேணும்னா நம்ம ஆல்மண்ட்ஸ் வச்சுக்கலாம். அது இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இத வந்து ஒரு என்னுடைய ஒரு ஃபீல் என்னன்னாக்க, ஒரு 45 வயசுக்கு அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஆஸ்டியோபோரோசிஸ் வர்ற ஸ்டேஜில இருக்கிற அந்த மாரி லேடீஸ்க்கு யூஸ் பண்ணலாமா? இல்ல குழந்தைங்களுக்கு ரெகுலரா லஞ்ச் பாக்ஸ்ல குடுக்கலாமா? எந்த ஏஜ் குரூப்புக்கு இது சூட்டபிள்? ஏன்னா ம். இதில இரும்பு சத்து, கால்சியம் சத்து 2 இருக்கிற மாரி தேர்ந்தெடுத்திருக்கேன். ம். நீங்க சொல்லுங்க. ஓகே. ஸோ இனஃபா நெறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்கு. லோடட்ன்னே சொல்லலாம். ஸோ ம். கம்ப்ளீட் மீல் மேம். ஸோ இப்ப நீங்க சொன்ன காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ம். கார்போஹைட்ரேட்ஸா இருக்கட்டும், புரோட்டீனா இருக்கட்டும், ம். மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் அப்படிங்கிறதும் ம். இருக்கட்டும், குட் ஃபேட்ஸ் அப்படிங்கிறது நட்ஸ் சேர்த்துருக்கீங்க. ம். ஸோ இது எல்லாமே சேர்ந்த ஒரு மீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ம். இது குட் லஞ்ச் பாக்ஸ் மீல், எவ்ரிடே மீல், அதாவது நீங்க லஞ்ச்க்கு ரெகுலரா சாப்பிடணும்னாலும் எதுவா வேணாலும் இருக்கலாம். பட் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலோ, இல்ல ஒரு டார்கெட் இந்த வெயிட் அச்சீவ் பண்ணணும், வெயிட் லாஸ் ஆகணும், வெயிட் கெயின் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு, மெடிக்கல் கண்டிஷன்ஸோட இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வந்து இதை ஜாஸ்தி எடுத்துக்கலாம், சில பேர் வந்து கொஞ்சம் மீடியமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மில்லட்ஸ் அப்படின்னாலே பொதுவாக எப்போதுமே தைராய்டு இருக்கிறவங்க அப்படின்னு, தைராய்டு இருந்து வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மில்லட்ஸை வந்து ரொம்ப ரெகுலரா எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மாதிரி ரெகுலரா எடுத்தோம் அப்படின்னா தைராய்டு அப்படிங்கிற அது கண்டிஷனை இன்னும் கொஞ்சம் கூட ரெகுலரா, அதாவது நான் சொல்றது எவ்ரிடே ம். அப்படி எடுத்துக்கும் போது அக்ரிவேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ம். பட் ஆனா இதே உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கு, இந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு, எனக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி வேணும், இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் மீல் வேணும், ஸ்பெஷலி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு. டயபெட்டிஸ் அப்படின்னாலே மெயினாக உங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவல் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கணும் போது இதில் வந்து கம்ப்ளீட் மீல், கம்ப்ளீட் நியூட்ரியன்ஸ் இருக்குங்கும் போது ரொம்ப ஸ்டேபிளாக அவங்களோட பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும். ம். ஸோ இப்போ ஆஃப்டர்நூனுக்கு இது சாப்பிட்றாங்க அப்படின்னா இதோட டைஜஷன் டைம் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 2 hours to 3 hours எடுத்துக்கும். ஸோ மில்லட்ஸ் அப்படின்னும் போது அதோட நீங்கள் மக்கானாஸ், நட்ஸ் அண்ட் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக 3 hours மேக்ஸிமம் எடுத்துக்கும் அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ அப்படி ஆகும்போது உங்கள் சுகர் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஆகாது, உங்களோட இன்சுலினும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ இதான் மேஜராக வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ அவங்கள டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஃபுட்னு சொல்லுவேன். தைராய்டு இருக்கிறவங்க ரெகுலராக அவாய்ட் பண்ணிக்கிட்டானா பெட்டர். வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப காமனாக எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, ஏன்னா நிறைய ப்ரௌஸ் பண்ணுறதே வெயிட் லாஸ் ரெசிபின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வெயிட் லாஸை ஹெல்த்தியாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி பேலன்ஸ்ட் மீல் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியுங்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மில்லட்ஸ் எடுத்துக்கணும் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது எந்த மாதிரி காம்பினேஷனில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ மில்லட்ஸை வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ரைஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு சைடில் என்ன வச்சு சாப்பிடணுங்கிறதுல நிறையா மிஸ்டேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒன் பாட் மீல், அதாவது ஒரே மீல் அப்படின்னு இருக்கும்போது எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கும், வெயிட் லாஸும் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மில்லட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரைஸ் அளவுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தி கன்சியூம் பண்ண முடியாது, ரொம்ப குறைச்சி தான் நீங்கள் சாப்பிட முடியும். நீங்கள் 100 grams ரைஸ் வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 75 grams சாப்பிட்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ரொம்ப சியூ பண்ணி சாப்பிடணும், ஃபைபர் ஜாஸ்தி இதில் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே ஃபுல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது மில்லட்டில். அதை நான் சோக் பண்ணியிருக்கேன் 6 அதுதான். hours ஸோ மேல. த நெக்ஸ்ட் திங் இஸ் எதை மாதிரி குக் பண்ணுறீங்க, ப்ராசஸ் மெத்தட் தான் ரொம்ப முக்கியம் மில்லட்ஸ் பொறுத்த வரைக்கும். ரெகுலராக கன்சியூம் பண்ண போகிறோம் அப்படின்னா ராவாக குக் பண்ணால் நிறையா கட் இஷ்யூஸ் வரும். ஸோ இப்போ மேம் வந்து இதை ஓவர் நைட்டே சோக் பண்ணி குக் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் எல்லாம் வெளியில் போயிட்டு உங்களுக்கு வந்து சேஃபர் ஃபார் கட். பட் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணோம் அப்படிங்கிறதுனால சோக் பண்ணாமையோ இல்லை ட்ரை ரோஸ்ட் பண்ணாமையோ ரொம்ப ராவாக குக் பண்ணீங்க மில்லட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கட் இஷ்யூஸ் நிறையா டெவலப் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா டிப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக பேலன்ஸ்ட். இதில் நியூட்ரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மேமே சொல்லியிருந்தாங்க கால்சியம் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அயன் அப்சார்ப்ஷனுக்காக லெமனும் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கருவேப்பிலை போட்டிருக்காங்க, அயன் நிறைய இருக்குது. ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது அப்சார்ப்ஷன் ஆஃப் அயன் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும்.
Okay. ஸோ யா இட்ஸ் அ கம்ப்ளீட் குட் மீல். அக்கம்பனிமெண்ட்டுக்கு தயிர் பச்சடி வச்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் குட் ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரோ அண்ட் ப்ரீ காம்பினேஷன். எப்போவுமே இந்த ரைத்தா அப்படிங்கிறதே வந்து ஒரு குட் மைக்ரோபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இட்ஸ் அ குட் ப்ரோ அண்ட் ப்ரீ காம்பினேஷன். ஸோ ப்ரோபயோட்டிக் கர்டில் இருக்குது, ப்ரீபயோட்டிக் உங்கள் வெஜிடபிள்ஸில் இருக்குது. ஸோ உங்களோட மைக்ரோஃப்ளோரா அந்த கட்டில் இருக்கிற குட் மைக்ரோ ஆர்கானிசம் வளர்கிறதுக்கு கம்ப்ளீட்டான ஒரு மீல் மேம். ஸோ இது கம்ப்ளீட்டாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, குவான்டிட்டி இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்துலேயுமே. Okay. ஸோ குட் ஃபேட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை தாண்டி வெறும் பெருசாக இல்லை, நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால இட்ஸ் ஃபேட்டும் குட் ஃபேட்ஸும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. தேங்க்ஸ் அலாட் கற்பகவல்லி, இவ்வளோ தூரம் வந்து ஷோவில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.